வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என் பொண்ணுக்காக வந்து நான் ஒரு டென்ட் ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹவுஸ் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்போ பார்த்தாலும் இந்த பில்லோ வச்சுட்டு அதில் வந்து வீடு மாதிரி எனக்கு பண்ணி கொடுமா, அதை கட்டி கொடு, இதை வச்சு கொடு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தா. அதனால் சரி இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சு கொடுத்துருவோம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 380 ருபீஸ் தான் இது. இந்த பைப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது ஃபுல்லாகவே எல்லாம் பிளாஸ்டிக் தான். நான் வந்து இந்த ஸ்டீலில் இருக்க மாதிரி மெட்டல் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கலை. சிம்பிளாக இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது பிளாஸ்டிக்கில் இருக்க மாதிரி தான். மேலே அந்த கவர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளூ அண்ட் ரெட் கலரில் ஸ்பைடர்மேன் கலரில் நல்லா இருந்துச்சு. சரின்னு இது தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து என் பையன் சொல்லியிருந்தான், வந்தது நான் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும், வந்ததுன்னா வாங்கி மட்டும் வச்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு தான், ஈவினிங் 4 மணிக்கு வந்து வந்துச்சு. சரி நான் பாக்ஸ் வாங்கி அப்படியே வச்சுட்டேன். சரி அவன் வந்து பிரித்து அவன் வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். பையன் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்டு இருந்தான். பாப்பாவும் கூட உட்காந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா. சரி ஃபுல்லாக இவங்க பண்ணி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த பைப் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எந்த சைஸ்க்கு எது தரும். ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கொடுத்துருந்தாங்க. லென்த்து வந்து பெருசாக இருந்தது. இன்னும் சில இதெல்லாம் சின்ன சின்னதாக இருந்தது. ஜாயின் பண்ணுறதுக்கெலாம் சில இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த கார்னர்ஸில் வைக்கிறதுக்கு எல்லாம் வச்சு ஒரு வழியாக செட் பண்ணி முடிச்சிட்டோம். இது தாங்க அந்த டென்ட் ஹவுஸு. அதை வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா பாப்பா போய் உள்ளே உட்காந்துட்டா. அவளும் உட்காந்துட்டா, என் பையனும் உள்ளே போய் உட்காந்து பார்த்தான். நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இது டோர் மாதிரி சும்மா துணியில் கொடுத்துருந்தாங்க அந்த கிளாத்து. அதை எடுத்துகிட்டு பாப்பா உள்ளே வந்து பார்த்துட்டு இருந்தா. ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னாங்க. ஆனால் உள்ளே உட்காந்தா செம்ம புழுக்கமாக இருக்குது. அது இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசியெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிக் பேக் அந்த இதில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த துணி மாதிரி இருக்கும். சரி எப்படியோ போட்டாங்க ஒரு வழியாக. அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி அப்படியே டைம் ஆச்சு, ஈவினிங் ஆனதும் சரி குழிப்பணியாரம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு என் பையன் சொல்லியிருந்தான். அதனால் டீ போட்டுட்டு அப்படியே வந்து குழிப்பணியாரம் செய்ய வந்துட்டேன். மழை டைம் ஆனால் சூடாக ஏதாவது வேணும் அப்படின்றாங்க. வெயில் டைமாக இருந்ததுன்னா சில்லுன்னு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, எதை கேட்டாலும் செஞ்சு தந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அப்படியே டீயும் போட்டுட்டு குழிப்பணியாரமும் ரெடி பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.